இன்னைக்கு அதிகமான எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம். படம் எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கா, லோகேஷ் தரமா எடுத்திருக்காதா, நம்ம ரஜினிகாந்தோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துடலாம். கூலி படத்துல ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு வந்து மர்மமான முறையில இறந்துருவாரு. அதை நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அவர் எப்படி இறந்தாரு, யார் அவரை கொண்டான்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாரு. கடைசியா அவர் எப்படி இறந்து போனான்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு இல்லையா, இதுதான் இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பிஜிஎம் இருந்தாலும் சரி, நம்ம தலைவர் ஆக்டிங் இருந்தாலும் சரி, எல்லாமே பக்கா கொடுத்துருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் பாத்தீங்கன்னா உண்மையில வேற லெவலா இருக்கும். நீங்க தலைவர் ஃபேனா இருந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரீட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு தியேட்டர்ல. கூலி படத்துல எல்லாரும் கொடுத்த கேரக்டர் எல்லாருமே சூப்பராகவே பண்ணிருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல. பட் இருந்தாலும் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம தலைவர் வச்சு எடுக்கிறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சுல, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த கூலி படத்துல பயங்கரமா கிடைக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் இதுவரை எடுத்த படத்தை எல்லாத்துலயுமே வந்து இந்த இன்ட்ரோ பிளாக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாரு. ஆனா இந்த கூலில ரொம்ப வீக்கா வச்ச மாதிரி ஃபீலா இருக்கு. ஒரு கட்டத்துல அணிவுத்துற பிஜிஎமே வந்து ஒர்க் ஆகல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்ததுனால வந்து எனக்கு அது பெருசா ஒரு ஃபீல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க யாராச்சும் கூலி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்குறேன். உங்க ரேட்டிங்கை நீங்க கமெண்ட்ல கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.